இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அது NIOSல எப்படி சொல்லுவோம், செகண்டரி, சீனியர் செகண்டரி. இதில் பிளாக் 1 பிளாக் 2 ஆர் ஸ்ட்ரீம் 1 ஸ்ட்ரீம் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. சார் அப்போ ஸ்ட்ரீம் 1னா என்ன சார்? ஏப்ரல் மாதம் எக்ஸாமுக்கு அப்ளை ஆகிறவங்கலாம் ஸ்ட்ரீம் 1. ஸ்ட்ரீம் 2 அப்படின்றவங்க அக்டோபர் மாதம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறவங்க. அப்போ NIOSல 2 times in a year நீங்கள் என்ன போட முடியும்னா அட்மிஷன் போட முடியும். இந்த இடத்துலையும் நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னா, சார் நான் 10th முடிச்சிருக்கேன், நான் டைரெக்டாக 12th எழுதிடலாமா அப்படின்னா இல்லை. 10th முடிச்சுட்டு 1 year கேப் இருந்தால் தான் நீங்கள் 12th வர முடியும். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, சார் நான் 3rd ஸ்டாண்டர்டோடு நின்றுட்டேன், இப்போ நான் என் வயசு வந்து 18-19 வயசு ஆயிடுச்சு, நான் இப்போ என்ன சார் பண்ணலான்னா, நீங்கள் டெஃபினட்டாக 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை ஆகிட்டு 10th முடிச்சுட்டு 12th மூவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் NIOSல இருக்குது. இப்போ 10th எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NIOSல உங்களுக்கு லாங்குவேஜ் மட்டுமே 18 லாங்குவேஜ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா 2 லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும், நாட் மோர் தென் தட். யூஸ்வலாக சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லாங்குவேஜ் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க மீதியெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்க்கு போய்க்குவாங்க. அதுவும் அலவுட். மேக்ஸிமம் 2 லாங்குவேஜ், மினிமம் 1 லாங்குவேஜ் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்லையே படித்து நான் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உங்களால் எழுத முடியும். ஆனால் 10th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் மீடியம் சென்டரில் தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது மிக குறைவான சென்டராக தான் இருக்கும். நாங்கள் இங்கே ஹெலிக்ஸ் ஓப்பன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கும் 10th ஸ்டாண்டர்டில் எழுதக்கூடிய அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அக்ரிடேட்டட் நம்பரும் இருக்குது. அப்போ நான் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது. தியரி, மேத்தமெட்டிக்ஸில் தியரி வந்து 85 மார்க்கு, ப்ராக்டிக்கல் 15 மார்க்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தியரி 85, ப்ராக்டிக்கல் 15. சோஷியல் சயின்ஸ் அது தியரி மட்டும்தான் 100 மார்க்ஸ். எக்கனாமிக்ஸ் 100 மார்க்ஸ். பிஸ்னஸ் ஸ்டடீஸ் 100 மார்க்ஸ். ப்ராக்டிக்கல்ஸ் இது 3க்கும் கிடையாது. ஹோம் சயின்ஸ் தியரிக்கு 85, ப்ராக்டிக்கலுக்கு 15. சைக்காலஜி 100 மார்க்ஸ். இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் 100 மார்க்ஸ். அக்கௌண்டன்சி 100 மார்க்ஸ். இது 3க்கும் என்ன இல்லைன்னா ப்ராக்டிக்கல் கிடையாது. பெயிண்டிங் தியரி 30 மார்க்ஸ், ப்ராக்டிக்கல் 70 மார்க்ஸ். டேட்டா என்ட்ரி ஆப்ரேஷன் தியரி 40 மார்க்ஸ், ப்ராக்டிக்கல் 60 மார்க்ஸ். ஹிந்துஸ்தானி மியூசிக் தியரி 40 மார்க்ஸ், ப்ராக்டிக்கல் 60. கர்நாடிக் சங்கீத் தியரி 40 மார்க்ஸ், ப்ராக்டிக்கல் 60s. வேதா அத்யான், சன்ஸ்கிரிட் விக்யான், பாரதிய தர்ஷன், சான்ஸ்கிரிட் சத்யா, இது 4மே என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் நாலேஜ் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இது ஃபுல் தியரி 100 மார்க்ஸ் தான். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், 10th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு லாங்குவேஜோ 2 லாங்குவேஜோ எடுத்துக்கிட்டு மீதி 4 சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக ஒகேஷன்ஸ் எடுத்தே ஆகணும். இங்கே ஒகேஷன்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது ஒகேஷன் லிஸ்ட்டு காமிக்கும். தயவு செஞ்சு ஒரு ஒகேஷன் எடுங்க. நீங்கள் அதில் போய் 2-3 எடுக்காதீங்க. சஜஷன் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ ஒகேஷன் என்னெல்லாம் இருக்குன்னா பெயிண்டிங், அக்ரிகல்ச்சர், பேக்கரி, கட்டிங் அண்ட் டெய்லரிங், டாய் மேக்கிங், beekeeping, basic computing, yoga, art and craft, web design, web development, front office management, hardware, networking. இதை தாண்டியும் சிலது இருக்குது. நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அது ஒன்று எடுத்தாகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 10th அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 5 சப்ஜெக்ட்ஸ், ஒரு ஒகேஷன் கம்பல்சரி. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது